ரிட்டனில் 159 மார்க் எடுத்திருந்தேன் 170க்கு. இன்டர்வியூவில் 26 மார்க் எடுத்திருந்தேன் 30க்கு. மொத்தமாக 200க்கு 185 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. சார் காலையில் ஒரு 1 ஹவர்லேயே அதை சொல்லி முடிச்சிருவாரு. அங்கே நான் 1 ஹவர் அதை எழுதுவேன், திருப்பி ராத்திரி உட்காந்து ஒரு 1 மணி நேரம் படிப்பேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில் திருப்பி ஒரு தடவை 1 மணி நேரம் உட்காந்து படிப்பேன். அப்பவுமே எனக்கு பல பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்காது. அந்த சார் நல்லா தான் நடத்துவார். ஆனால் சார் இங்கே வந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணுவார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாயிண்ட்ஸும் என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க. இங்கே வந்து சார் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மார்னிங் 1 ஹவர் செஷன்லேயே எனக்கு சார் என்ன சொல்ல வராங்க, அதோட கோர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடும். அதில் திருப்பி போய் நான் பார்க்கணும்னா அது ஏதாவது நேம்ஸ் இருந்தால் அதை மட்டும் திருப்பி ஒரு டைம் 1 or 2 டைம் செக் பண்ணிப்பேன். சரி நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சிருவேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை திருப்பி படிக்கவே முடியாது. ஆனால் அடுத்த ஒரு 2 to 3 டேஸில் சார் திருப்பி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கரண்ட் ஈவெண்ட்லாம் நம்ம படிச்சோம்ல லாஸ்ட் 1 வீக்லாம் சொல்லுங்க, இதை பற்றி யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு எனக்கு அந்த இது ஸ்ட்ரைக் ஆகி நான் சொல்லுவேன். ஆனால் அந்த பேர் கேட்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். நீங்கள் பேர் மட்டும் படிக்கல, உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, போய் பேர் இன்னொரு டைம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்கும். சார் இப்போ கூட கேட்டாங்க, இது ஸ்ட்ரிக்டா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார் ஸ்ட்ரிக்டா இருந்தா வரலாம் போகலாம், ஆனா படிக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். எல்லா பேரண்ட்டும் அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. பேரண்ட்ஸ்லாம் நம்மளோட 80sல வாழ்ந்தவங்க, அவங்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அவங்க அடி வெளுன்னு வெளுத்திருப்பாங்க. அதே மாதிரி நம்மளே வெளுத்தாதான் நம்ம படிப்போம்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. அப்படிலாம் வெளுத்தா நம்மளா வீட்டுக்கு போயிடுவோம். அதுவும் மார்னிங் கரண்ட் ஈவெண்ட் தான். அதுக்கப்புறம் என்ன படிக்கணுங்கிறத சார் ஒரு PDF மாதிரி கொடுத்துருவார். இது கொஸ்டின் ரெடி பண்ணுங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அதை தேடிக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு பார்த்தா சாயந்தரம் ஆயிடும். என்னடா நம்ம என்ன சாப்பிட கூட இல்லை, சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி சர்ச் பண்றது மட்டும்தான் எனக்கு வேலையாவே இருக்கும். அடுத்த நாள் ஏன்னா சார் கேள்வி கேட்பாரு, அதுக்காக தான் சர்ச் பண்ணுவேன். முதல் நாள் டிஸ்கஸ் பண்ணது இருக்கும், அடுத்து நம்ம சர்ச் பண்ணது இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்னென்ன இது பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் டெய்லி யாருக்காவது ஒரு 2 பேருக்கு சார் வந்து ஆன்லைன்லேயே வந்து இன்டர்வியூ எடுப்பாரு. அவங்களுக்கு என்ன பதில் தெரியல, அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நம்மளுக்கு பதில் தெரியுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா எனக்கு தெரியாது. அவங்களுக்கும் அந்த பதில் தெரியுதான்னு பார்த்தா ஒருத்தர் 2 பேருக்கு அந்த பதில் தெரியும், மற்ற எல்லாருக்கும் அந்த பதில் தெரியாது. அந்த பதில சார் சொல்லுவாங்க. அப்படியே தப்பா இருந்தாலும் இது இந்த மாதிரி சொல்லணும், நீங்க கொஞ்சம் அரகண்டா பதில் சொல்ற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. உடனே வெளியே வந்ததுமே சாருக்கு நான் வாய்ஸ் போட்டிருந்தேன், சார் இந்த மாதிரி நீங்க கேட்ட அதே 2 கேள்வி எனக்கு திருப்பி கேட்டிருந்தாங்க சார். இந்த 2 கேள்வியில அவங்க ஆரம்பிச்சதுனாலவோ என்னவோ எனக்கு இன்டர்வியூ நல்லாவே போச்சு. அதே மாதிரி சார் சொல்ற விஷயம்லாமே வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோடய நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு மைண்ட்ல பதிகிற மாதிரியே சொல்லுவாங்க. அந்த விஷயம் மட்டும் சொல்லாம அது ரிலேட்டடா இது நடந்தது, இது ரிலேட்டடா அது நடந்தது அப்படிங்கும்போது அதை நம்ம தனியா படிக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இருக்காது. அதை ஞாபகம் வச்சுக்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம படிக்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்காது. நம்ம ஏதோ கதை அடிச்சிட்டு இருக்கோம். காலையில நான் நார்மலாவே ஒரு 7:30க்கு முன்னாடி எந்திரிக்க மாட்டேன். சார் கிளாஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது. 6 மணிக்கு கூட எந்திரிக்க மாட்டேன். 6 மணிக்கு அலாரம் வச்சிருப்பேன். 6:45 6:30 6:20 நான் கிளாஸ்ல வந்து கரெக்டான டைமுக்கு நான் ஜாயின் பண்ண மாட்டேன். அந்த 6:20க்கு அவசரமா எந்திரிச்சு மொபைல் எடுத்துக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸை தேடிக்கிட்டு சுத்துவேன். எங்கம்மா என்ன இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் அப்படிமா, இல்லம்மா கிளாஸ் இருக்கு. இந்த நேரத்துல உனக்கு யார் கிளாஸ் வைக்கிறா? நான் இங்க சேர்ந்ததே யாருக்குமே சொல்லலை, இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன். நீ ஒரு கிளாஸ்ல சேர்ந்திருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா சேர்ந்திருந்தேன். அப்ப உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இந்த மாதிரி எந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் உடனே ஃபோன் பண்ணி அப்டேஷன் எல்லாம் கேட்டது கிடையாது. காலையிலயும் கிளாஸ் நடக்கும், ஈவினிங் கிளாஸ் நடக்கும். காலையில வந்து கரண்ட் ஈவெண்ட் கிளாஸ் நடக்கும், ஈவினிங் வந்து அந்த சமயோஜித கேள்விகள் மாதிரி கேட்டு இன்டர்வியூ போடுவாங்க. மினிமம் 2 பேரும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 1/2 மணி நேரம் வருவாருன்னு வருத்துருவாரு. இந்த மாதிரி ஒரு கேள்வி கூட நம்மளுக்கு பதில் தெரியும், இதே மாதிரி கேள்வி கிட்ட நம்ம என்ன ஆகுறது அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அந்த எதுவுமே வந்து அந்த ஃபேக்டா இல்லாம எல்லாமே வந்து நம்ம யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருந்தது. ஆனா நல்லா படிச்சிருக்கீங்களே, வாங்க நம்ம பேராகிராஃப் ரீடிங்க்கு போயிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஒரு 10 கொஸ்டின்ஸ் அதுலயே முடிஞ்சிருச்சு. அவங்க அடுத்த கொஸ்டின் படிக்க போனவங்க அந்த கொஸ்டின்ஸோட எனக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து பேராகிராஃப் ரீடிங் போயிட்டாங்க. ஒரு புக்கு கொடுத்து அதுல ஒரு தமிழ் பேஜஸ், தமிழ்ல ஒரு இவ்வளோ ஒரு பேரா இருக்கும், அந்த பேரா படிக்க சொன்னாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் கொடுத்து படிக்க சொன்னாங்க. சார் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, ஏதாவது கொடுத்து எழுத சொல்லுவாங்க, ஏதாவது கொடுத்து இது பண்ண சொல்லுவாங்க. அப்ப போய் அடிச்சுட்டு இருக்காதீங்க, உட்காந்து தெரியலன்னா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் பண்ணிட்டு பக்கத்துல தெளிவா எழுதுங்க, அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு எழுத சொல்லல, படிக்க சொல்லியிருந்தாங்க. அது படிச்சிருந்தேன். அதுலயும் ஒரு வார்த்தை ஃபில்டுன்னு இருந்துச்சு, அதை நான் ஃபைல்டுன்னு படிச்சிட்டேன். அந்த வார்த்தை 2 தடவையுமே ஃபில்டுன்னு இருந்திருக்கும் போல, நான் 2 தடவையுமே ஃபைல்டுன்னு படிச்சிட்டேன். அவங்க நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே அவங்க இன்டரப்ட் பண்ணல. அதே மாதிரி சார் இன்னொன்னு சொல்லுவாங்க, அவங்க கேள்வி கேட்டு முடிக்கிற வரைக்கும் இன்டரப்ட் பண்ணாதீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த அஃபிடவிட்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபில்டு மேம், இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து படிங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஃபில்டு இல்லை ஃபைல்டு மேம் அப்படின்னு. அஃபிடவிட்ங்கிறது ஒரு ஆவணமா, அதை ஃபில் பண்ண முடியாது, அது ஃபைல் தான் பண்ண முடியும். நீங்க 2 டைமுமே ஃபில்டுன்னு தப்பா படிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாரி மேம், நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதோடவே என் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. நான் முடிச்சுட்டு தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தோன்னே நீங்க நல்லா பண்ணீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேம் நீங்க இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னோட கடமை தாமா அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. வெளியே வரும்போதே சார் வந்து வரிசையா மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க குரூப்ல. யாராவது இன்டர்வியூ முடிச்சிட்டீங்களா, கோகுல் முடிச்சிட்டீங்களா, நித்யா முடிச்சிட்டீங்களா, பாபு முடிச்சிட்டீங்களா, ஒருத்தரா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அங்க இருந்து பேச முடியல. அப்புறம் வெளியே வந்துட்டு சாருக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அதுக்குள்ளார பேட்டரி லோ ஆயிடுச்சு. அதுக்குள்ளார வரிசையா மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து ரிட்டன்ல 159 மார்க் எடுத்திருந்தேன் 170க்கு. இன்டர்வியூல 26 மார்க் எடுத்திருந்தேன் 30க்கு. மொத்தமா 200 to 185 மார்க்.